தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வரையுள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 10வது வாக்கியம். அதுபோலவே நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்தபின் நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமையைத்தான் செய்தோம் என சொல்லுங்கள். மக்கள் நான் பார்க்கின்றோம் 10வது வாக்கியம், நாங்கள் பயனற்ற பணியாளர்கள். அப்படி என்றால் இறைவனை சார்ந்து வாழ்கின்ற ஒரு மனிதர்கள். அப்போ இங்கே இந்த இடத்தில் நாங்கள் பயனற்ற பணியாளர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த வார்த்தையிலே பல விஷயங்கள் அடங்கியிருக்கின்றன. ஆண்டவரே, நான் உன்னை சார்ந்து இருக்கின்றேன், உன்னை சார்ந்திருக்கின்றேன், நான் பலவீனத்தோடு இருக்கின்றேன், எனக்கு உன்னை விட்டால் வேறு யாரும் இல்லை, எனக்கு எல்லாமே நீத்தான் என்ற சத்தியத்தை இதோ நான் அங்கே அறிக்கையிடுகின்றேன். ரெண்டாவது நாம் பார்க்கணும், பயனற்ற பணியாளர்கள் சொல்லும்போது நான் உன்னுடைய பணியாளன் தான், நீ எனக்கு கிருபை தந்தால் மட்டுமே தான், நீ எனக்கு சக்தி தந்தால் மட்டுமே தான் என்னால் செய்ய முடியும். அப்போ அந்த சத்தியத்தை என்ன அங்கே வெளிப்படுத்துகிறேன். அப்போ நமக்கு எளிமை அங்கே கடந்து வருகிறது, அங்கே தாழ்ச்சி மனநிலை அங்கே கடந்து வருகிறது, அகங்கார சிந்தனை நம்மை விட்டு போய்விடுகிறது, நான் என்ற எண்ணம் அந்த நான் என்ற அகங்காரங்கள் என்னை விட்டு போய்விடுகிறது. எல்லாமே தெய்வத்தை மையப்படுத்தி இறைவன் கிருபை. அப்படி என்றால் நம்முடைய ஜெபம் இப்படியா இருக்க வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் எதுவும் செய்ய முடியாது, நீ எனக்கு கிருபை தந்தால் மட்டுமே தான் எனக்கு எல்லாம் செய்ய முடியும். ஆகவே நாங்கள் உண்மையை சார்ந்திருக்கின்றோம். இதான் மக்கள். அப்போ நம்முடைய ஜெபங்கள் இதுவாக இருக்க வேண்டும். நாம் என்ன பணி செய்தாலும் சரி, ஆண்டவரே இது அனைத்தும் நீதான் எங்களை செய்து வைத்திருக்கின்றீர், நீதான் எங்களை செய்ய தூண்டினீர், நீதான் எங்களுக்கு அந்த ஆற்றலை தந்தீர், நீதான் எங்களுக்கு கிருபையும் தந்தீர். நன்றி ஆண்டவரை சொல்லிக்கொண்டு நாம் நன்றியோடு நாம் ஜெபித்தாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிருபை வந்துடும். நம்மை அறியாமலேயே நம்மை விட்டு இந்த சிந்தனைகள், இந்த அகங்கார சிந்தனைகள் நம்மை விட்டு போய்விடும். ஆக சிந்தித்து அதுக்கேற்றபடி செயல்படும். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய தெய்வமே, எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா சூழலிலும் எல்லா நிலையிலும் நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், உம்முடைய பணியாளர்கள் என்ற போத்தியத்தோடு நாங்கள் செயல்பட, என்ற உணர்வோடு நாங்கள் செயல்பட, நீ எங்களுக்கு தந்த கடமையை இதோ நாங்கள் நிறைவேற்ற அது நீரே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அந்த கடமையை நாங்கள் நிறைவேற்ற நீர் எங்களுக்கு உதவி செய்யவில்லை என்றால் எங்களால் எதுவும் செய்ய முடியாது என்ற சத்தியத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியிலும் நாங்கள் நினைத்து கொண்டே அதுக்கேற்றபடி வாழ எங்கள் கிருபையை தந்துள்ளோம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.